ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இலக்கு 10 கோடி எட்ட சரியான வழி. கையில மாசம் 20,000 ரூபாய் சேமிக்க முடியுது. அந்த 20,000 ரூபாயை நம்ம மாசம் இன்வெஸ்ட் பண்றோம். 20,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கிட்ட 10 கோடியை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. கையில வெறும் 3,000 ரூபாய் இருக்கும்போது 1 கோடி என்பதுதான் இலக்கு என்ற ஒரு தெளிவான பாதை எனக்கு தெரிந்தது. ஏன் தெரிஞ்சதுனாக்கா, என்னை சுத்தி 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேரும் எப்பவுமே they were thinking big. அதுல ஒரு நண்பர் இன்னைக்கு இல்ல, இன்னொரு நண்பர் இன்னைக்கு இருக்காரு. மாசத்துக்கு ஒரு தடவை என்னை வந்து சந்திப்பாரு இந்தியா வரும்போதெல்லாம். நாங்க பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா, எவ்வளவு முக்கியம் இந்த திங்கிங் பிக் அப்படிங்கிறது. திங்கிங் பிக்னா ரொம்ப ஆணவமாகவோ அல்லது செய்ய முடியாததை பத்தி ரொம்ப ஓவர் கான்பிடென்டா பேசுறதோ அல்லது எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிட முடியும்னு ரொம்ப எளிமைப்படுத்துவதோ இல்லை. திங்கிங் பிக்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை எடுத்து ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டு மாசம் இவ்வளவு போடுவேன்னு போட்டு 24% கணக்கை போட்டு இலக்கு இதோ வந்துருச்சுன்னு போடுறது இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற நிதி ஆதாரம் கொஞ்சமா இருந்தாலும் அதை எப்படி பொறுமையாகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடும் கன்விக்ஷனோடும் வளர்ப்பது என்பதுதான் திங்கிங் பிக். 3,000 ரூபாயிலிருந்து 1 கோடி என்ற இலக்கை எட்டுவதற்கு எனக்கு எவ்வளவு காலமாச்சோ அதே காலகட்டத்தில் நான் 1 கோடியில இருந்து 10 கோடி வந்துட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ நம்ம 1 கோடி என்ற இலக்கை அடையும் போது அந்த பயணத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அடுத்த பயணத்துல நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி வேலை செய்யும்னா, ரொம்ப தீவிரமா வேலை செய்யும். இப்போ இந்த 2வது பயணத்தை பத்தி முதல்ல பேசும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுனாக்கா, முதல் பயணத்துல நம்ம ரொம்ப தீவிரமா இருப்போம். எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு 1 கோடியை எட்டுனா ஏதோ ஒரு உச்சத்தை தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது முதல்ல. ஆனா இன்னைக்கு இந்த 1 கோடி பயணத்துல இருக்கிறவங்களுக்கு 10 கோடியை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்க முடிகிறது. உண்டா இல்லையா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது என்பதை தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். ஏன்னா உங்க நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது இந்த பயணத்துல. இந்த நம்பிக்கை எப்படி உருவாகுது, இதை எப்படி நீங்க வளர்க்குறீங்க, அதற்கு இந்த களம் எப்படி உதவுகிறது அல்லது இன்னும் எப்படி உதவ முடியும், எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா எழுதலாம். சோ ஒரு பயணத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அடுத்த பயணத்தை துரிதப்படுத்துகின்றன. அப்போ 2வது பயணத்தை பத்தி பேசும்போது முதல் பயணத்துல நம்ம இன்னும் சீரியஸ் ஆயிடுவோம். சோ இன்னைக்கு நாம 10 கோடியை பத்தி பேசுறது முக்கியமாக 20,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ற நபர் இன்றைக்கே சீரியஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு 20,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ற நபர் போதுமான அளவு சீரியஸா இல்லைன்னு சொல்ல வரேனா? நான் சில கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ நீங்க இண்டெக்ஸ்ல பணம் போடுறீங்கன்னு வச்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் உங்களால 7 வருஷத்துல உங்க பணத்தை 2 மடங்கு ஆக்க முடியும். இப்ப 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற நபர் 7 வருஷத்துல தன் பணத்தை டபுள் பண்ணாக்கா முதல்ல அவர் 1 கோடி என்ற இலக்கை அடைவதே தாமதமாகிறது. பட் அது இல்ல ஸ்டோரி.
10 கோடி என்ற இலக்கு அவருக்கு வருவதற்கு தேவையான கால அவகாசம் ரொம்ப அதிகம். அது என்ன ஆகும்னா, அவங்க அப்பா தலைமுறையில இல்ல தாத்தா தலைமுறையில வீடு கட்ட தேவையான பணம் அவங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் சேரும். அவ்வளவு ஸ்லோவா பணத்தை வளர்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு நவீன வேரியண்டாக, அதோடைய நவீன பிம்பமாக இந்த இண்டெக்ஸிங் அமையும். இதே இந்த நபர் 20,000 ரூபாய 5 ஆண்டுகள்லயோ 4 ஆண்டுகள்லயோ 2 மடங்கு ஆக்க முடிஞ்சதுனாக்கா, அவர்கள் முதல்ல 1 கோடி என்ற இலக்கை வேகமாக எட்ட முடியும். அதற்கு தேவையான முயற்சிகள் எண்ணற்றவை. முதல்ல தவறுகளை அவங்க முதலீட்டில் இருந்து களைந்து எறிய வேண்டும். தப்பு உள்ள வரவே கூடாது. 2வது, முடிவுகள் சரியாக அமைய வேண்டும். சோ இதுல 2 விஷயம் இருக்கு. அவாய்ட் மிஸ்டேக்ஸ், மேக் கரெக்ட் சாய்ஸஸ். இந்த 2 விஷயமும் உங்க லைஃப்குள்ள வந்தாகணும். இந்த 2 வந்தா மட்டும்தான் நீங்க உங்க பணத்தை 5 ஆண்டுகள்லயோ 4 ஆண்டுகள்லயோ 2 மடங்கு ஆக்க முடியும். சோ டபுள் பண்றதுங்கிறது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை. அது இந்த முயற்சிகள்னாலையும், இந்த பாதையை சரியாக தேர்ந்தெடுப்பதனாலையும், தேர்வுகளை வடிவமைப்பதனாலையும் வரக்கூடிய ஒரு அவுட்கம். ரிசல்ட் என்பது நாம என்ன பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்க வழிய தானா வரக்கூடியது இல்ல. 2020 இருந்து 24 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் ஏதோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கு. அதுக்கு காரணம் ஸ்டார்டிங் வேல்யூவேஷன். சந்தையில நிறுவன மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும்போது நம்ம வாங்கினா பணத்தை டபுள் பண்றது சுலபம். அதே போல உலகம் பூராவும் பணம் எக்கச்சக்கமா புழங்கும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி நமக்கு கொடுக்கக்கூடிய நிறுவன லாப வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். சோ ப்ராஃபிட் growth வேகமா இருக்கும்போது வேல்யூவேஷன் growth வேகமா இருக்கும். நம்ம பணம் வேகமா டபுள் ஆகுது. அதற்கான காலச்சூழல் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு காலச்சூழலை நோக்கி நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $100 கிட்ட இருக்கு. பணவீக்கம் உயரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. உலகம் பூராவும் உரத்தட்டுப்பாடு இருக்கு. இந்த வருஷம் எல் நீனோ என்ற ஒரு வெதர் பேட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. இது உற்பத்தியை, உணவு தட்டுப்பாட்டை நிச்சயமாக பாதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் 2020 இருந்த காலச்சூழலுக்கு நேர் எதிர்மறையானது. சோ அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி வேகம் இழக்கும். பொருளாதார வளர்ச்சி வேகம் இழக்கும் போது நிறுவன வளர்ச்சி வேகம் இழக்கும். நிறுவன லாப வளர்ச்சி மந்தமாகும். ஏன்னா அவங்களுடைய காஸ்ட் எல்லாம் கூடும்போது லாப வளர்ச்சி மந்தமாகும். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல முதலீடு என்பது ரொம்ப சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம லாபமே பார்ப்போம். தப்பான இடத்துல 2020 இப்படி பண்ணதுனால 24 இப்படி ரிசல்ட் வந்தது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நிச்சயமா அந்த முதலீடு ஜெயிப்பது கடினம். அந்த முதலீட்டுக்கான காலச்சூழல் இப்ப இல்லைன்ற போது நீங்க அதை போய் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவால்கள், வருத்தங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இன்னைக்கு உள்ள காலச்சூழலுக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்க பணம் ரீசனபிள் டைம்ல 2 மடங்கு ஆகும். கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணாக்கா உங்க பணம் 2 மடங்கு ஆகாது. அது இண்டெக்ஸிங்ல பண்ணாலும் சரி, அல்லது வேற ஹை ரிஸ்க் ஏரியால பண்ணாலும் சரி, தனி பங்குகள்ல பண்ணாலும் சரி. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட பேசுறதுக்கு இன்றைய பொருளாதார சூழ்நிலை மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம முதலீட ஜென்டிலா மாத்தணும். அது மட்டும் இல்ல, முதல்ல சில ஆண்டுகளுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் சுமாரா இருக்கும் அப்படிங்கறத ஏத்துக்கணும். ஏன்னா 2020 இருந்து உடனே ரிசல்ட் கிடைச்சது. இப்போ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட், கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கூட கொஞ்சம் தாமதமா வரலாம். ஆனா ரிசல்ட் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். இந்த தாமதங்களை யார் சரியா எதிர்கொள்கிறார்களோ, இந்த தாமதத்தை கடந்து எப்படி
ரிசல்ட் அடையணும்னு யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க லைஃப்ல காம்பவுண்டிங் இன்னும் பெட்டரா வேலை பண்ணும். அவங்க போக வேண்டிய இடத்த ஓரளவுக்கு சரியான டைம்ல ரீச் பண்ணிடுவாங்க. சார் எனக்கு வேகப்படுத்தணும் சார், நீங்க இந்த ஓரளவெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஃபாஸ்டா ரீச் பண்ண அதுக்கு வழி சொல்லுங்கன்னாக்கா, மறுபடியும் 2 விஷயங்களை நான் இந்த இடத்துல அறிவுறுத்துறேன். 1, தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டும். ஒரு வேர்டு ஆட் பண்ணேன் அதே சென்டென்ஸ்ல, அறவே தவிர்க்க வேண்டும். அறவே தவிர்க்க வேண்டும்னா சுத்தமா தப்பே உங்க இன்வெஸ்டிங்குள்ள வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். 2வது, முதலீட்டு தேர்வுகளை மிகச்சரியாக எடுக்க வேண்டும், ப்ரிசைஸா இருக்கணும். இந்த 2 விஷயத்தை நான் திரும்ப திரும்ப அறிவுறுத்துறதுக்கு காரணம், இன்னைக்கு பல பேர் முதலீட்டு தவறுகளை நிறைய தங்க முதலீட்டுக்குள்ள உள்ள வர இடம் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு வருத்தமான நிலைமை. ஏன் இந்த நிலைமை வந்ததுனாக்கா, 2024, 25ல கொஞ்சம் எல்லாருமே அசால்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க முதலீட. தேர்வு என்பதை ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்னு நிறைய பேரு நினைச்சிட்டாங்க. அந்த நினைப்பு தான் இன்னைக்கு இந்த சிக்கலை கொடுத்திருக்கு. பட் இதுல ஒரு ஆறுதலான விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு உச்சத்திலிருந்து சந்தை கரெக்ட் ஆகி இந்த மாதிரி வரும்போது தவறுகள் என்பது நடக்கும், எல்லாருக்கும் வரும் தப்பு. யாருமே தப்பு இல்லாம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. தவறுகள் என்பது இயல்பாக நம்ம முதலீட்டுக்குள்ள வரும். ஆனால் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் களைந்தெடுத்து விட்டு சரியான முடிவுகளை நோக்கி நம்ம போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காம்பவுண்டிங் வேகம் பிடிக்கும். இது நடந்தா மட்டும்தான் நம்ம பணம் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துலயாவது டபுள் ஆகும். 20ல இருந்து 24 வந்த அந்த ரிட்டர்ன் 3.5 வருஷத்துல டபுள் ஆச்சு இல்லையா, அந்த ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன் இப்ப கிடைக்காது. அந்த ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன் இப்ப கிடைக்கணும்னா உங்க முதலீடு ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். சும்மா டைம் பாஸுக்கு பண்ணி அந்த ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது, என்னாலும் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கணும். நான் 20ல இருந்ததோட இன்னைக்கு பல மடங்கு அதிக தீவிரமான ஒரு முதலீட்டு அணுகுமுறையை கையெடுக்க வேண்டும். இதை நம்ம எடுக்கிறோமா இன்னைக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறை அவ்வளவு ப்ரிசைஸா இருக்கா? தவறான முடிவுகளை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன செய்யறீங்க? சரியான முடிவுகளை மட்டும் எடுக்கிறீங்கன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? அதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். மற்றவர்களுக்கும் உதவும், உங்களுக்கும் தெளிவு வரும். என் பார்வையில் இது 2 நடந்துச்சுனாக்கா 1 கோடி என்ற இலக்கை நீங்க சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க. 1 கோடி என்ற இலக்கை நீங்க உரிய நேரத்தில் அடைஞ்சிட்டாக்கா அங்கிருந்து உங்களுக்கு 10 கோடிக்கான பாதை மிக தெளிவாக தெரியும். இது எனக்கு தெரிந்ததுனால நான் இதை ரொம்ப கான்பிடன்ஸோட சொல்றேன், கன்விக்ஷனோட சொல்றேன். அப்பனா நீங்க எவ்வளவு பணம் போடணும் 10 கோடி அடைவதற்கு? இப்ப 10 crore நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு சும்மா வச்சுக்கோமே, அதுல நீங்க போட்ட பணம் எவ்வளவு இருக்கணும்? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என் பார்வையில் நீங்க 10 கோடி ரீச் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் உங்க பணம் அதுல ஒரு 2.5 கோடி இருக்கணும். சார் அதுவே ரொம்ப அதிகபட்சமா இருக்கே சார். அப்பவும் அதை நீங்க செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க 10 கோடியை ரீச் பண்றீங்க. இப்ப சமீப நாட்கள்ல நிறைய பேர் பண்ண ஒரு தப்பை நான் சொல்றேன். ஒரு 1.5 கோடிக்கு போர்ட்போலியோ போயிடுச்சு. என்ன பண்றாங்க, அதுல இருந்து 1 கோடி எடுத்து பயங்கர காஸ்ட்லியா ஒரு பிளாட் வாங்குறாங்க. வீட்டுல பயங்கர ப்ரெஷர் சார், விட மாட்டேங்கிறாங்க, அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல, வேற வழி இல்லாம வாங்கிட்டேன் அப்படின்னு. இந்த பிளாட் இன்னும் 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் கைக்கே வரப்போகுது. சோ இந்த பணம் 4-5 வருஷத்துல டபுள் ஆயிருக்கும். அந்த காம்பவுண்டிங் போச்சு. இந்த பணத்தை தூக்கி பில்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு இந்த பிளாட் அதே விலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா அப்படிதான் இருக்குங்க. அதே விலை இருந்துச்சுன்னா இவங்க யாருக்கிட்டையும் போய் புலம்ப கூட முடியாது. சோ இந்த காம்பவுண்டிங்கை இன்டரப்ட் பண்றது இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில நடந்ததுங்கிறத நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது நடக்கவே கூடாது. சோ நான் 2 விஷயம் சொன்னேன். தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டும், முடிவுகளை மிகச்சரியாக எடுக்க வேண்டும். இப்ப 3வது விஷயம், காம்பவுண்டிங்க நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாது, அதை நிறுத்தக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் நடந்தா
இலக்கு 10 கோடி எல்லோருக்குமானது. எனக்கு அப்படித்தான் அது வந்தது. உங்களுக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். எல்லோரும் இலக்கு 10 கோடியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.